ஈரான் அமெரிக்காவை பற்றியான அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு யதார்த்தமான உண்மையை பற்றி பேசுவோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு டீம் லீட் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப தெளிவாக நீங்கள் இங்கிலீஷ் பேசணும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க இதை கொஞ்சம் பாருங்கள். இந்த இங்கிலீஷ் கோர்ஸில் 1000க்கும் அதிகமான ஏஐ ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த கோர்ஸை ஜாயின் பண்ண முதல் நாள்லேருந்து நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். எப்போ நீங்கள் தப்பு பண்ணாலும் உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த ஏஐ உங்களுக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்து உங்களை கற்றுக்க வைக்கும். இன்டர்வியூ, கிளைண்ட் கால் மாதிரியான ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசி ப்ராக்டிஸ் பண்றதுனால ஒரு சில வாரத்திலேயே உங்க இங்கிலீஷ் கான்ஃபிடன்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணணும். அவ்வளோ எஃபெக்டிவா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நீங்க ஒரு டீச்சர் ஆன்லைன்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்க டிராவல் பண்ணும்போது பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிடைச்சா கூட அந்த 15 to 30 மினிட்ஸ்ல உங்க ஹெட்ஃபோனை போட்டு நீங்க ஈஸியா இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எல்லாத்தோட முக்கியமா நம்ம ஏதாவது தவறா பேசும்போது யாராவது பார்த்து சிரிப்பாங்களா அப்படின்ற கவலையே கிடையாது. உங்களுடைய பிரைவேட் ஸ்பேஸ்ல எப்ப வேணாலும் நீங்க ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு சாட் ஜிபிடிலயோ இல்ல ஜெமினிலயோ இல்ல யூடியூப் இல்ல வாட்ஸ்அப் வீடியோக்குள்ளயோ கண்டிப்பா கிடைக்காது. இனிமே சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது அப்படின்லாம் நீங்க வந்து நெகட்டிவா யோசிக்காம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல இந்த கோர்ஸை 75% ஆஃபரோட சூப்பர் நோவா தராங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சவுதி மற்றும் அரபு நாடுகள் இன்வால்வ் இருக்கக்கூடிய இந்த போர் மற்றும் இதை சுற்றி நடக்கக்கூடிய தாக்கம், குறிப்பாக குளோபல் எனர்ஜி கிரைசிஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஆய்வில் இது ஒரு டீட்டெயில்டான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கத்தார் எனர்ஜி வேர்ல்டோட மிகப்பெரிய எல்என்ஜி சப்ளையர். இவங்க ஃபோர்ஸ் மெஜூரே அப்படின்றத கிளாஸை இங்கே இது பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட லாங் டேர்ம் சப்ளை கான்ட்ராக்ட் எந்தெந்த நாடுகளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, தென்கொரியா, இத்தாலி மற்றும் பெல்ஜியம். இந்த 4 நாடுகள்கிட்ட தான் இவங்ககிட்ட ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட், அதாவது வருஷத்துக்கு நாங்கள் இவ்வளோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டீடான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ நாங்கள் வாங்குவோம்னு நம்ம கமிட் பண்ணல. நாம் மார்க்கெட்டில் ப்ளஸ் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்து மார்க்கெட்டில் எந்த ரேட்டு விற்கிது, ப்ளஸ் அங்கேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன, அந்த நாடு ஜியோ பொலிட்டிக்கலாக எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னாடி வளைகுடா நாடுகள்கிட்ட, குறிப்பாக சவுதி கிட்ட நம்ம அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். அந்த போர் துவங்கின பிறகு கிட்டத்தட்ட 31 ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா 40% இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் அப்படின்றது நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட $6 அளவுக்கான டிஸ்கவுண்ட்டை ரஷ்யா கொடுத்தாங்க. ரஷ்யன் ஆயில் க்ரூட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்டேபிளாக வந்துகிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் அந்த இடத்துல நம்ம நிறையா ரூபாயில் பேமெண்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ரூபாய் தான் இப்போது ரஷ்யாவுடைய நயரா நிறுவனம் இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியாவில். அவங்களாம் அந்த ரூபாயை இந்தியா கிட்டேருந்து நம்ம ஏற்றுமதி அவ்வளோவா பண்ணாதனால இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்து சீப்பான ஆயில் கிடச்சிது. நட்பு நாடு கூட ஒரு ட்ரேடை நம்ம அதிகப்படுத்துகிறோம். செக்யூர்டான ஆயில் இருந்துச்சு. ப்ளஸ் நமக்கு பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்போது இந்த நாடுகள் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்திருக்குது, குறிப்பாக ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில். இதோடைய தாக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட $20 பில்லியன் அளவுக்கு வருஷத்துக்கு. இதோடைய 5 வருஷம் ஆகும் இதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கத்தாரோடைய ராஸ் லஃபனுக்கு அப்புறம் மிசைட் இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டி, ஈரானில் இருக்கக்கூடிய சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு, இதை இஸ்ரேல் தாக்குனாங்க. இப்போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரியை நேற்று, அதாவது 24ஆம் தேதி உக்ரைன் தாக்கியிருக்காங்க. இது தவிர அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எந்த காலம் எந்த நேரம் தெரியல. உலகத்தோடைய மேஜர் எனர்ஜி சப்ளையர்ஸ் எல்லாமே ஒன்று போர் மூலியமாவோ இல்லை விபத்து மூலியமாவோ ஏதோ ஒன்றை மாற்றி சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ கத்தார் எனர்ஜியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடைய 40% கிட்டத்தட்ட 17% எல்என்ஜி ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்குது. இந்தியாவுடைய 40% எல்என்ஜி ரெக்யர்மெண்ட் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் மெஜரே அப்படின்ற போது என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒப்பந்தத்தில் ஆக்ட் ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க, கடவுளோட செயல், புயல், பூகம்பம், இந்த மாதிரியான நேரத்துங்களை தான் இதை வந்து இது பண்ணுவாங்க. எங்களால் இப்போ கொடுக்க முடியாது. ஸோ அந்த கொடுக்க முடியாதுன்றதை கான்ட்ராக்டில் பில்டின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து இன்வோக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது யார் யாருக்கு எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு S&P ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸோட குளோபல் ரேட்டிங் படி எடுத்தோம் அப்படின்னா
2026 $15 பெர் பேரல் இதோட தாக்கமே இருக்குது. ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் ரெண்டுமே சேர்ந்து போகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா பெர்னட் கூடைய ஃபோர்காஸ்ட் இந்த போர் முடிஞ்ச பிறகுமே 77.5 அளவுக்கு டாலர் பெர் பேரல் அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. சவுதி அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க என்ன கொஞ்சம் பேனிக்கும் கிரியேட் பண்ணுறாங்க, $180 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்காங்க, அங்கே என்ன தாக்கம் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஜப்பான் 73% ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா எல்என்ஜி மற்றும் ஆயில் இது ரெண்டுமே இம்பேக்ட் ஆயிருக்கு. தென்கொரியா 70% கம்ப்ளீட்டாக இது எல்லாமே கிரிட்டிக்கல். பாகிஸ்தான் 60% கிரிட்டிக்கல். தாய்வான் 60% கிரிட்டிக்கல். இந்தியா 42% கிரிட்டிக்கல் கிடையாது, ஆனால் ஹை. நம்ம ஒரு ஹை ரிஸ்க் ஜோனில் இருக்கோம், கிரிட்டிக்கல் ஜோனில் இல்லை. சைனா 40-45% ஹையில் இருக்கும். தாய்வான் 35%, சிங்கப்பூர் 30%. இது ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, வியட்நாம் இந்த நாடுகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% மாடரேட். ஆனால் பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருடத்துக்கு நேஷனல் எமர்ஜென்சியை ஏற்கனவே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்க அதிபர் வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றத அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்திட்டாரு 1 வருட காலத்துக்கு. எல்லா நாடுகளுமே இதில் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இட்டாலி, ஸ்பெயின் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 15-20%, 15% வச்சுங்களேன். ஸோ ஒரு லோ இம்பேக்ட் இருக்குது. இதனால் பாதிக்கப்படாத நாடு ஏன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஏன்னா அவங்ககிட்ட சொந்தமாகவே எல்லாமே இருக்குது. 2-3% தான் அவங்க இம்போர்ட்டே பண்ணுறாங்க. இப்போது இதில் இந்த பாதிக்கப்பட்ட நாடுகளில் 4 கிரிட்டிக்கல் நாடுகள் இருக்குது. ஜப்பான், தென்கொரியா, பாகிஸ்தான் மற்றும் தாய்வான். இப்போ வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் இந்த இடத்துல நான் வந்து மீடியேஷன் பண்ணுறேன், நெகோசியேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா 60%ன்றது அஃபிஷியல் ஃபிகராக இருந்தாலும் ஐஆர்ஜிசிக்கும் சரி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய களவாணிகளுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் நடக்கக்கூடிய கச்சா எண்ணெய் கடத்தல். இது ஐஆர்ஜிசி ஆர்கனைஸ்டாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேரல்ஸ், ஆயிரக்கணக்கான பேரல்ஸ் அங்கேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்ரான் கோஸ்ட்டில் பாகிஸ்தானுடைய பேரில் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. 1. 2வது பலுச்சிஸ்தான் பகுதிகளில் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு இந்த பெட்ரோல் டீசலை தான் வாங்கி பயன்படுத்துவாங்க. ஏன்னா அரசாங்கம், பாகிஸ்தானுடைய அரசாங்க ரேட் படி எடுத்திங்கன்னா $250 பெர் லிட்டர் பெட்ரோல். ஆனால் இந்த பெட்ரோல் கடத்தி வரப்போகிறது எடுத்திங்கன்னா $100 தான். ஸோ பாகிஸ்தானுக்கு 60% வெளியில் தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட 90% அப்படின்றது இந்த இம்பேக்ட் இருக்குது. இந்த இம்பேக்ட் தான் இன்றைக்கி பாகிஸ்தானை இங்கே போய் ஓட வைக்கிது. ஃபஸ்ட்டு ரீசன். 2வது ரீசன், அமெரிக்கா கிட்ட எப்படியாவது வாலாட்டிக்கிட்டு அமெரிக்கா பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஃப்ரீயாக டாலரில் சுரண்டி திங்கலாம் அப்படின்றது 2வது. 3வது, இந்த இந்தியா மேலே இருக்கக்கூடிய பகை. இந்தியா வந்து எதுவும் பண்ணல, நாங்கள் தான் நெகோஷியேட் பண்ணுறோன்ட்டு. இப்போது ஸ்வீடன், நார்வே அப்படின்ற ஒரு குட்டி நாடு அந்த பக்கம் இருக்குது ஐரோப்பாவில். அவங்க வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய எல்டிடி மற்றும் அரசாங்கத்துக்கு உண்டான பிரச்சனையை மீடியேட் பண்ணாங்க. அதுக்கு எந்த கதையில் போய் முடிஞ்சதுன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் நெகோசியேஷன் அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு பவர் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு முக்கியமான நாடாக இருக்கணும், உங்களுக்கு அது பவர் இருக்கணும். இல்லைன்னா இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்லாமாபாத்தில் வந்து நெகோஷியேட் பண்ணு அப்படின்னா நீ பேசிக்கலாக ஒரு டீ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த இடத்துல வந்து சுத்தமாக வைக்கிறது, ஒரு மீட்டிங் ஹால் வைக்கிறது, அங்கே வரக்கூடிய தலைவர்களை ஹோஸ்ட் பண்ணுறது. நீ ஒரு ஹோஸ்ட்டு, நீ அங்கே டீ சர்வ் பண்ணுறது தான் இருக்கிறதே தவிர நீ வந்து உண்மையான ப்ரொடக்டிவ் ரோல் எதாவது பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்தியாவுக்கு வந்து 40% அப்படின்றது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. அதாவது கிரிட்டிக்கல் ரிஸ்க் கிடையாது, ஆனால் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால தான் பிரதமர் அவர்கள் இந்த எமர்ஜென்சி இதெல்லாம் வந்து கொண்டு வராரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது அமெரிக்காவுடைய அதிபர் அறிவித்த பிறகு, அதாவது 5 நாள் ஈரானுடைய எனர்ஜியை நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு அறிவித்த பிறகு $84 வந்த பேரலில் ஆயிலோட பேரல் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் உயர்ந்து, ஈரான் அதை மறுக்கிறாங்க, நான் எங்கிட்டலாம் யாரும் பேசவே இல்லை, நாங்கள்லாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு $93 பெர் பேரலாக உயர்ந்திருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி மார்கனுடைய ஒரு எஸ்டிமேட் படி $60 தான் இருக்கணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $30 பெர் பேரல்லையுமே இந்த நாடுகளுக்கு நல்ல வருமானம் இருக்குது. கிட்டத்தட்ட 100-150% மார்ஜின் இருக்குது. $60 போகும்போது இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இவங்க தேவைப்படக்கூடிய அந்த பகட்டான செல்வம் அப்படின்றது இவங்ககிட்ட இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ட்ரம்ப்போடைய இப்போ இருக்கக்கூடிய அறிவிப்பு. இப்போ ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த காணொலி பதிவு பண்ணும்போது இந்த அப்டேட் எடுக்கிறோம். இது ட்ரம்ப்போடைய லேட்டஸ்ட் கூகுளி. அகைன் நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரம்ப் சொல்கிறத நம்ம வந்து நகைச்சுவை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் ஒன்றும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில். அதாவது இப்போ இவங்க பின்னாடி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களோட ஜேடி வான்ஸ் துணை அதிபர் இஸ்லாமாபாத் வர இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தான், துருக்கி, ஈஜிப்ட் போன்ற எல்லா இஸ்லாமிய நாடுகளும் மீடியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் இப்போ சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மற்றும் ஈரான் ஆயிலில் ஒரு கிஃப்ட் வந்து இவங்க எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இவங்க வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒன்றும் தெரியல. மேபி இப்போ ஈரான் வந்து உடனடியாக அதை மறுக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க. இந்த போர் முடியக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மற்றும் ஈரானுடைய எண்ணெய், இது 2மே அமெரிக்கா ஈரான் சேர்ந்து தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அது இப்போ இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி ரெஜிமா இல்லை வேறு ரெஜிமான்றது காலம்தான் பதில் சொல்லலாம். ஆனால் இது நிச்சயமாக நடக்க போகுது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு குவைத்தோடைய அட்டாமிக் எனர்ஜி ஸ்டேஷன் மேலே. 350 மீட்டர் அந்த ரியாக்டர்லேருந்து தள்ளி வந்து விழுந்திருக்குது. ஐஏஇ இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத் பார்த்தீங்க அப்படின்னா 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த ஈரானில் தாக்கப்பட்ட பகுதியிலேருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியர் லீக் இருக்குது, ஆனால் எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு இதில் வைரல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது குவைத் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு அஃபிஷியல் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, பாசிபிலிட்டி ஆஃப் எ நியூக்ளியர் ஆர் ரேடியோ ஆக்டிவ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. விண்டோஸ், அதாவது கதவு ஜன்னல்கள்லாம் மூடி வைங்க, வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த போரில் கொடுத்துருக்கு. 42க்கு பிறகு ஒரு நியூக்ளியர் லீக், ரேடியேஷன் லீக் அப்படின்றத, அணுசக்தி கதிர்வீச்சு கசிவு அப்படின்றத இப்போ தான் நம்ம முதல் முறையாக கேட்குறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சரஸான இடத்துக்கு இந்த போரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஐஆர்ஜிசி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து ஒரு மிலிட்ரி செக்யூரிட்டியை அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஒரு இஸ்லாமிக் நேட்டோவை ஃபார்ம் பண்ணணும். அதில் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கக்கூடாது. நாங்கள் அதை வந்து லீட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நட்பு நாடுகளுக்கு, நம்ம அரபு நாடுகளுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது யாரும் இதை நம்ப போகிறது கிடையாது. பட் தெளிவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது ஒரு போஸ்டரிங். அமெரிக்காவை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம், நான் இந்த இடத்துல உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் புதுதாக வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போது புஷேர் நியூக்ளியர் ஸ்டேஷனில் இந்த தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியோலஜிக்கல், அதாவது ரேடியேஷன் லீக், கதிர்வீச்சு கசிவு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோடைய ஒரு எமர்ஜென்சி பிளான், ஏன்னா இந்த பிளான்ட்டை கட்டி கொடுத்தது இவங்களுக்கு வந்து ஈரானுக்கு வந்து ரஷ்யா தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் இதுன்றது அப்படியே ட்ரிஃப்ட் ஆகும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு டெவலப்பிங் நியூஸ். இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். இப்போது இது ஈரானில் எப்போ வந்து சேரும், அதாவது இந்த க்ளவுடு, ஒருவேளை இந்த ரேடியேஷன் லீக் ஆகிடுது, அது மேகம் அப்படியே பொதுவாக நகர்ந்ததுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் பாதிக்கும் அப்படின்றது தான் இது. ஸோ இப்போ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்றது புஷேர் தான். புஷேரில் 2வது தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஈரான் வந்து இதில் வந்து எங்களுக்கு எதுவும் இதில் எதுவும் இது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது குவைத்தோடைய போலீஸ் வந்து இதை குவைத்தோட அத்தாரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் லீக்கா அப்படின்றது இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உறுதி செய்யணும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு மக்கள் சாரையாக வெளியேறக்கூடியது வரும். அகைன் நான் சொல்கிறேன், இதில் வதந்திகளை தயவுசெய்து நம்பாதீங்க. இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆய்வு செய்து போடுவோம். லைவ் அப்டேட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் பாருங்கள்.
ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனை நோக்கி தான் இந்த மேற்குலகம் போயிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியுது. இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.